Hey guys, welcome to Mr. Vishwa Car Care. நான் உங்கள் விஸ்வநாதன். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது மாதவன் சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய், நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிகினர். ஸோ ஒரு பிகினருக்கு ஃப்ரான்ஸ் கார் சூட் ஆகுமா? ஐ மீன் பையிங்கில் நான் கேட்குறேன். நியூ ஃப்ரான்ஸ் கார் குட், ஆனால் நம்ம வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கலாமா? இப்போ அதுவும் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்குது, செகண்ட் ஹேண்ட் காரும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஃப்ரான்ஸ் காரை செகண்ட் ஹேண்டில் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இதை நான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு விதமாக பிரித்து சொல்கிறேன். இதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவே சொல்லியிருக்கலாம். பட் இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஃப்ரான்ஸ் கார் வாங்கலாமா வேணாமா, ஃப்ரான்ஸ் கார் புதுசு வாங்கலாமா இல்லை செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து இந்த கேள்விகளை நம்மகிட்ட தொடர்ந்து வந்துட்டு ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி நானும் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இதை கொஞ்சம் லென்த்தாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கார் ரிலேட்டடாக அந்த ஆக்சசரிஸில் நம்ம வந்துட்டு கார் பம்புனா ஏர் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பம்பு கம்மி ரேட்டில், அதுக்கப்புறம் கார் கேப் மூடி இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவோம் கார் டயரில் காத்திருக்கா இல்லையான்றது, அதுவும் கம்மி ரேட்டில். அண்ட் அதே போல் கார் கிளாத்து, அதுக்கப்புறம் நம்ம கார் வாஷ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த பம்பு, இதெல்லாம் கம்மி ரேட்டில் நான் வாங்கியிருந்தேன். அதை வீடியோவும் பண்ணியிருக்கேன் நான். இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா போய் ட்ரை பண்ணிக்கோங்க. புது கார் வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்றதுனால கிடையாது, நான் இஎம்ஐல தான் போட்டேன். ஸோ இஎம்ஐல போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இப்போ ஒரு லாங் டிராவல் போறேன், இல்லை எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு போறேன், எனக்கு அந்த கார் எந்தவித வேலையும் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் புது கார் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நான் போனேன். கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஒரு காருனாலே வேலை வைக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இந்த 1 year வாரண்டி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்க புது கார்ல. ஸோ இது புது கார்ல மட்டும்தானா, இந்த புது கார்ல 99.9% அப்படின்றது வாய்ப்புகள் வந்து வராது. ஆனா பழைய கார் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுல வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு 30% வந்துட்டு 30% தான் வராம இருக்கும், ஒரு 50% மேபி மேக்சிமம் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் கார் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே பழைய கார் தான் வாங்கிட்டு இருந்தாரு. அதாவது செகண்ட் ஹேண்ட்ல தான் கார் வாங்கிட்டு இருந்தாரு. அவர் தேர்ட் ஹேண்ட் கூட வாங்கியிருக்காரு. ஸோ பழைய கார் அப்படின்றத வாங்கிட்டு இருந்தாரு. அதுல ஒவ்வொரு தடவையும் ஏசி பிரச்சனை வைக்கும், அண்ட் வந்து கிளச் பிளேட் வந்துட்டு பிரச்சனை வைக்கும், அண்ட் இன்ஜின்ல வந்துட்டு அந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை வைக்கும், அப்புறம் ஏசியில வந்துட்டு ஏர் ஃபில்டர் போயிடும், இல்லை ஏசியில காயில் போயிடும், கண்டென்சர் போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமான செலவு அப்படின்றதான் வச்சுது. ஒரு பொருளுக்கு வேலிடிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அப்படின்றது தான். பட் கார்ல நம்ம ஒரு சில விஷயங்களை மாத்திட முடியும். ஆனா மெஜாரிட்டியா ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது அடிக்கடி பழையச ஆக ஆக தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது என்னுடைய கருத்து, அவருக்கும் இதுதான் நடந்தது. அதனால அவர் என்கிட்ட பேசக்கூட இதெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒன்றும் புதுக்கார் வாங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணல. பட் இதை வந்துட்டு நான் யோசிச்சேன். ஓகே, அப்ப நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு பழைய காருக்குள்ள போனா கண்டிப்பா அது ஒரு தலைவலியை கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க, பழைய காருன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, நான் கடன் கட்டிக்கிறேன், புது காருக்குள்ளதான் போறோம். ஏன்னா நம்ம ஒரு டிராவலுக்காக போறோம். இப்போ இந்த வண்டி எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி இருக்குமோ, அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சிருமோ, அங்கிருந்து ஃபோனா பண்ணி அதுக்கு டோப் பண்ணி ஆளை கூட்டு வருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தேவையில்லை. எந்த இடமாக இருந்தாலும் சரி நான் தைரியமா நம்பி போகலாம். அப்போ பழைய கார் எல்லாமே இப்படிலாம் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதை சரியான நபர்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்றது தான். அதை சரியான நபர்கிட்ட போய் வாங்கிட்டாலே அது போதும். கார் அப்படின்றது அமையணும், அது செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்றது அமையணும். சரி, ஓகே, ஏங்க பிரான்ஸ் காரை வந்து இப்போதாங்க வருது, அப்புறம் என்னங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா இதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லணும். ஏன்னா பிரான்ஸ் கார் அப்படின்றது இப்ப டாப் சேலிங்ல இருக்குது. மாருதிலேயே பாத்தீங்கன்னா, நெக்ஸாவிலேயே பாத்தீங்கன்னா நல்ல சேலிங்ல இருக்கக்கூடிய கார் பிரான்ஸ், அதுக்கப்புறம் கிராண்ட் விட்டார், இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இந்த கார் அப்படின்றது அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ நல்ல கார் தான் இது, இதுல எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் இது 2023-22 வந்து இந்த கார் அப்படின்றது புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் பண்ண கார் அப்படின்றது இப்போதைக்கு நீங்க இப்ப 2025 நம்ம இருக்கோம், 10ஆம் மாசத்துல இருக்கோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் பழைய கார் அப்படின்றத உங்களால வாங்க முடியும். அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு குறைச்சிடுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காங்கன்னா அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 லட்ச ரூபா இல்ல 1 லட்ச ரூபா தான் குறைப்பாங்க. இல்ல உங்களுடைய திறமை அப்படின்ற பட்சத்துல ஒரு 2 லட்ச ரூபா குறைக்க, 3 லட்சம் 2.5 லட்ச ரூபா குறைக்க அப்படின்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் ஒரு பழைய காரை ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கம்மி பண்ணி வாங்குறதுக்கு அதுக்கு ஏன் புது காருக்குள்ள நான் போகக்கூடாது? அதுலயும் இவங்க 3 வருஷம் ஓட்டியிருக்காங்க, எப்படி ஓட்டியிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 95% ஒரு பணத்தை ரெடி பண்ணி நான் கார் வாங்குறேன். ஏன் அந்த 5%க்கு மட்டும் நான் யோசிக்கிறேன் அப்படின்றதான். இந்த 5% என்னை பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதையும் நான் சொல்லிடுறேன் நான். அதாவது இந்த 5% அது ப்ராப்ளம் வைக்குமா அப்படின்னு கிடையாது. சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னாவே அது சூப்பராகவே இருக்கும் அந்த காரு. சரி, ஓகேங்க. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புதுசாக கார் வாங்குறேன்,
எனக்கு பழைய கார் வாங்கலாமா புது கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். முதல் கேட்டகரி அப்படின்றது உங்ககிட்ட காசு இருக்குது, நான் வாங்க முடியும், என்னால் வந்துட்டு ஒரு காரை வாங்கி அதுக்கு டியூ கட்ட முடியும், கரெக்டாக எனக்கு அந்த டாப் டு எண்டு வரைக்கும் என்னால் கட்டிட முடியும். அண்ட் அதே போல் எனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, அது இல்லாமல் காசு இருக்குது, நான் வச்சிருக்கேன், ரெடி கேஷை கொடுத்துட்டு போய் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக வாங்கலாம். தாராளமாக கண்ணை மூடிட்டு புது காருக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இல்லை என்னால் இந்த பணத்தை அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா பழைய காருக்கு தான், என்னுடைய டார்கெட்டே 5 லட்ச ரூபா தான், 6 லட்ச ரூபா தான், இதுக்கு நான் பழைய காருக்குள்ளே தான் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இதுலேயும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த விலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சின்ன கார் இருக்கா அப்படின்றத பார்த்து, நல்ல சேஃப்டியான காராக இருக்கா அப்படின்றத பார்த்து அதை வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இல்லை என்னால் முடியவே முடியாதுங்க, இதை வச்சு நான் போட்டு பிரச்சனையில போய் மாட்டிக்கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பழைய காருக்குள்ளே போகலாம். ஆனால் இதை மனசில் வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக சின்ன ஒரு டிசப்பாயிண்டட் அப்படின்றதா இருக்கும். அது எதில் வேணா இருக்கலாம், பெரிய செலவில் இருக்கலாம், சின்ன செலவில் இருக்கலாம், இல்லை என்னடா நம்ம கார் இது இப்படி வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஓகே இப்போ ஒரு பழைய கார் வாங்கிட்டு நான் அதை வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் புது கார் வாங்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கார் வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு 10-15 நாளே நீங்கள் டெய்லியும் நைட் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக சுலபமாக நீங்கள் வந்து கார்லேயே வீலிங் பண்ணுற அளவுக்கு வந்து கற்றுக்கலாம். அதுக்காக நான் சின்ன கார் வாங்குறேன் பழைய கார் வாங்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகாதீங்க. ஸோ ஃப்ரான்ஸ் காராகவே இருந்தாலும் அதை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறத உங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்குள்ள செகண்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகலாம். இல்லை என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புது கான்செப்ட் அப்படின்றதுக்குள்ள கண்ணை மூடிட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 5 லட்ச ரூபா கார் சின்ன கார் வாங்குறீங்க அதை புதுசாக வாங்குறதுக்கும், இல்லை அதே 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பெரிய கார் வாங்குறீங்க அதை பழசாக வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100% டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு தான் கார் வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த 3 லட்ச ரூபா ஃபோர்டுன்னு தான் நினைக்கிறேன், ஆமாம் ஃபோர்டு தான், ஃப்ராடுன்னு இருந்துச்சு, சாரி ஃபோர்டு அந்த கார் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த காருக்கு கிட்டத்தட்ட அவர் வாங்கினது என்னமோ 3-4 லட்சம் தான், ஆனால் அதுக்கு அது செலவு பண்ணதே 1.5 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காரு ஏசிக்கு மட்டுமே. ஸோ ஏசியோட டோட்டல் யூனிட்டே உங்களுக்கு 1 லட்ச ரூபா 1.30 அப்படின்றது தான் வரும். பட் ஆனால் இவர் இதுக்கு மட்டுமே 1 லட்ச ரூபா கிட்ட 1.5 லட்ச ரூபா கிட்ட அப்படின்றது வந்து செலவு பண்ணி சின்ன சின்ன பார்ட் மாற்றி மொத்தமாக மாத்திர மாதிரி தூக்கி கலாச்சிட்டு மொத்தமாக மாற்றிடலாம். ஆனால் இது சின்னதாக வேலை வைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் போகும், இந்த பார்ட் போகும், கம்ப்ரஸர் போகும், இது போகும், சின்னதாக 30,000-40,000 மாற்றியே இது 1.5 லட்சம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்துருச்சு. நீங்கள் யோசிப்பீங்க, அதனால தான் இன்னும் தெளிவாக நான் சொன்னேன். அதனால ஃப்ரான்ஸ் காரோ இல்லை வந்துட்டு எந்த காரோ இருக்கட்டுங்க, உங்களால் புது கார் வாங்க முடியும்னா புது காருக்குள்ள தயவு செஞ்சு கண்ணை முடிக்கிட்டு வந்து போயிடுங்க. இல்லை புது கார் வாங்க முடியாதுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ரேட்டுக்கு கம்மியான விலையில கார் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதுக்குள்ள போகலாம். ஆனால் அதுக்குள்ள போனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். இதை எப்பவுமே மறந்துடக்கூடாது. புதுசுக்கும் பழசுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். நான் ஒரு இடத்துக்கு நம்பி போறேன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஜேர்னி அப்படின்றது நல்லா இருக்கணும், சேஃபா போயிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஏன்னா காரை பொறுத்த வரைக்கும் நீங்க சின்னதா லைட்டா அழுத்தினீங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் உங்களுக்கு ஏதோ வந்து 20-30 போற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா போகக்கூடிய கார் கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஓகே கைஸ், ஸோ இந்த பதிவு அப்படின்றது உங்களை பயன்படுத்துறதுக்காகலாம் கிடையாதுங்க. ஸோ அந்த பக்கம் பள்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம பயந்துக்கிட்டே கண்ண மூடிட்டே போய் அதில் விழுந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த பக்கம் பள்ளம் இருக்கா அப்போ கொஞ்சம் கவனமா போவான், அப்படி இல்லைன்னா அதுல இருந்து கொஞ்சம் நவுந்து போவான், இல்லை லைட் வெளிச்சத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஹை பீம்ல வச்சு போவோம் அந்த இடத்துல மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இது பார்க்குறேன், நிறைய பேர் சொல்றாங்க, இதெல்லாம் வச்சு தான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்திருக்கேன். இதுதான் பண்ணுன்றது கிடையாது, இப்படிலாம் இருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.